வணக்கங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சின்ன வெங்காய சாம்பாரும் தான் வச்சுருந்தேன். என் பையனுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். நான் பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளி, 4-5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு எப்பவும் போல் தாளித்து கொட்டிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு சேர்த்து வேக வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மருதாணி ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, மாமியார் வீட்டுக்கு போனாலும் சரி, மருதாணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். முதலையெல்லாம் மருதாணியே வைக்க மாட்டேன், கோன் தான் வைப்பேன். இப்போல்லாம் கோனே வைக்கிறது இல்லை, மருதாணி தான் ரொம்ப பிடிக்குது. ஊருக்கு போனால் மருதாணி கொண்டு அரைச்சி வச்சிருவேன். இந்த வெயில் டைமில் மருதாணியெல்லாம் வச்சா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு கையில் வச்சதுக்கே மருதாணி நல்லா செவந்துருச்சு. உங்களுக்கு மருதாணி பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.